ஹே அமிகோஸ், சம்மர் சாலட் சீரீஸோட செகண்ட் எபிசோடு வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான அதே சமயம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பைனாப்பிள் சாலட் தான் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. பைனாப்பிளை வந்து இப்படி ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா பைனாப்பிள் அடிக்கடி வாங்கி நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ ஐம் 100% ஷுர் இந்த சாலட்டை நீங்கள் ஒரு தடவை க்ரேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ரொட்டீனில் இதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணாமல் இருக்க மாட்டீங்க. அண்ட் ஆஸ் யூஷுவல் என் சேனலில் போடுற ரெசிபி எல்லாமே வந்து இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செஞ்சுற மாதிரி ரெசிபி தான். ஸோ இதையும் சீக்கிரமாக செஞ்சிடலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கு ஹீரோ ஆஃப் த இன்க்ரீடியன்ட் நல்ல பழுத்த பைனாப்பிளாக ஒரு பைனாப்பிள் எடுத்துக்கோங்க. ஒரு பைனாப்பிளே வந்து ஒரு 6 மெம்பர்ஸ் சாப்பிட்ற அளவுக்கு குவான்டிட்டி உங்களுக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு ஹிடன் டிப்பு உங்களுக்கு சொல்லட்டா, பைனாப்பிள் வந்து பார்த்தோன்னே இது பழமா காயான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். பைனாப்பிள் வந்து நல்ல பழுத்த பைனாப்பிள்னால் நீங்கள் கீழே அதோட பாட்டமை வந்து ஸ்மெல் பண்ணும்போது நல்லா அந்த அரோமா வரும். பைனாப்பிளோட எசன்ஸ் அரோமா வந்து உங்களுக்கு வரும். அந்த வாசனை வந்தானா நல்லா பழுத்து இருக்குன்னு அர்த்தம். இன்னொரு டிப் வந்து பைனாப்பிளோட மேல் போர்ஷன் இருக்குல்ல, அந்த லீஃப் பார்ட், அது வந்து நல்ல பழுத்த பைனாப்பிளாக இருந்தானா ஜஸ்ட்டு நம்ம கையால் ஷேக் பண்ணாவே அந்த லீஃப் பார்ட் வந்து பிஞ்சு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ தட் யூ கேன் கன்க்ளூட் இட்ஸ் அ ரைப் பைனாப்பிள். ஸோ என்ன மாதிரி பிகினராக இருக்கீங்க, ஒரு பழமோ காயோ எப்படி பார்த்து வாங்கணுன்ற அறிவே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாலடுக்கு உங்கள் பைனாப்பிளை வந்து கரெக்டாக சென்டரில் ஒரு பொலந்து இந்த மாதிரி ரெண்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சென்டர் ஹாஃபில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்றது தான் உங்களுக்கு போக போக நான் சொல்கிறேன். அண்ட் நடுவில் உள்ள இந்த ஃப்ளெஷ்ஷை வந்து இப்போ ஸ்கூப் அவுட் பண்ணி எடுக்க போகிறோம். யூஸ்வலாக பைனாப்பிளை வந்து நம்ம அது மேலே இருக்க அந்த முள் போர்ஷன்லாம் கட் பண்ணிவிட்டு அப்புறம் உள்ள ஃப்ளெஷ் எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு உள்ளே இருக்க பல்ப்பை வந்து நீங்கள் சீக்கிரமாகவே ஸ்கூப் அவுட் பண்ணி எடுக்க முடியும். அண்ட் மோரோவர் இந்த சாலடை பொறுத்தவரை நமக்கு சின்ன சின்ன சங்க்ஸாக தான் வந்து பைனாப்பிள் ஃப்ரூட்டு தேவை. ஸோ அதனால் ஓவராலாக பீல் பண்ணி நீங்கள் அதை பெருசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன க்யூப்ஸாக நீங்கள் போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் கன்சப்ஷனும் கம்மியாகும். மீன் டைம் ஃப்ளஷையும் நீங்கள் ஈஸியாக ஸ்கூப் அப் பண்ணி இது மாதிரி எடுத்துடலாம். ஸோ வந்து ஒரு ஹாஃப் ஆஃப் பைனாப்பிளில் இவ்வளோ குவான்டிட்டி எனக்கு இருக்குது. எனக்கு வந்து நான் 2 பேருக்கு சர்வ் பண்ணுறதுக்கு போதும்னால இவ்வளோ போர்ஷன் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் குவான்டிட்டி நிறையா வேணும்னா நீங்கள் 2 பார்ட்டில் இருக்க மொத்த போர்ஷனும் எடுத்தோன்னா உங்களுக்கு சர்வ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம சின்ன சின்னதாக வந்து ஸ்கூப் அப் பண்ணி எடுத்தோம் இல்லையா பைனாப்பிள், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து கேரட்ஸ், ஒரு சின்ன சைஸ் கேரட்னால் வந்து ஒரு கேரட் கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் லார்ஜ் சைஸ்னால் வந்து அதில் பாதி போர்ஷன் எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா ஃபைனாக வந்து சாப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சாலடை பொறுத்தவரை பைனாப்பிளோட சைஸ் சின்னதாக இருக்கிறதுனால நம்ம போடுற எல்லா வெஜ்ஜஸும் அதை விட ப்ரொபோர்ஷன் கம்மியாக இருந்தால் தான் நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த ஃபீல். அண்ட் இது கூடவே வந்து கேப்சிகம் ஆட் பண்ணியிருக்கேன். கேப்சிகம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கேப்சிகமில் பாதி போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கோங்க. என்னடா ஸ்டார்டிங்கில் வந்து டைம் கன்சப்ஷனாக வந்து சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பொடிசாக எங்கே உட்காந்து கட் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்க. உங்கள் வீட்டில் சாப்பரோ இல்லை பிளெண்டரோ இல்லை மிக்சர் கிரைண்டரில் கூட நீங்கள் வந்து லைட்டாக ஒரு 2 பல்ஸ் போட்டு எடுத்திங்கன்னா கூட ஒரு சின்ன சின்ன பைட்ஸில் வந்து உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு இது கூடவே வந்து அனியனும் வந்து ஒரு பாதி அனியன் தான் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே வந்து பைனாப்பிளை விட கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக வந்து நீங்கள் ப்ரொப்போர்ஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹீரோ வந்து பைனாப்பிள் தான். ஸோ அவரை வந்து ஒரு 1 பவுல் நீங்கள் எடுத்திருக்கீங்கன்னா மற்ற ஆட் பண்ணுற வெஜ்ஜீஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் ப்ரொப்போர்ஷன் வந்து கம்மியாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து தக்காளியும் வந்து ஃபைனாக சாப் பண்ணி ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளியிலே வந்து பாதி தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் மோரோவர் பழுத்த தக்காளியாக அதில் சூஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் காய் மாதிரி இருக்க தக்காளியாக சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூடவே வந்து ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் புதினா. இந்த சாலடை பொறுத்தவரை புதினா கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருக்கணும். ஸோ அவ்வளோதான் இதுக்கு ஆட் பண்ணுற வெஜ்ஜீஸ். இப்போது இதுக்கு கூட கொஞ்சம் ஃப்ளேவர் அண்ட் ஸ்பைசி இதெல்லாம் வந்து சேர்க்குறதுக்காக கொஞ்சம் மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம். யூஸ்வலாக ஒரு வெஜிடபிள் சாலடில் தான் இந்த மாதிரி வந்து மசாலாஸ்லாம் வந்து ஆட் பண்ணி பார்த்துருப்பீங்க. பட் ஃப்ரூட் சாலட்லேயும் வந்து நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். உண்மையாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ளேவராக இருக்கும் நீங்கள் சாப்பிட்றதுக்கு. இந்த சாலடில் ஒரு 1 ஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில் வந்து நான் அதில் ட்ரிசில் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நீங்கள் ஆப்ஷனலாக கோகோனட் ஆயில் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு ஹாஃப் லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட மெயினான ஒரு ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா இந்த லெமன் ட்ராப்ஸும் அண்ட் ஆலிவ் ஆயில் இது ரெண்டுத்துலேயும் தான் வந்து இந்த சாலடோட பர்ஃபெக்ட் எசன்ஸே வந்து ஒளிஞ்சிருக்கு. ஸோ அது ரெண்டுத்தையும் மட்டும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அண்ட் இது கூட தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்சு சால்ட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த பைனாப்பிளோட ஸ்வீட்னஸ் வந்து அப்படியே ரிட்டைன் ஆகணுன்றதுக்காக பிஞ்சு சால்ட் மட்டும்தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர், இதுவுமே வந்து ஜஸ்ட் ஒரு பிஞ்சு ஃப்ளேவருக்காக தான் வந்து நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன்.
யூசுவலாகவே பைனாப்பிள நார்மலாக சாப்பிட்றத விட நம்மள நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மசாலாஸ் போட்டு தான் சாப்பிடுவோம். ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு பிஞ்சு காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் இது கூடவே வந்து சேம் ஒரு பிஞ்ச் வந்து சாட் மசாலா நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தானா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பட் சாட் மசாலா வந்து சாலட்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா எல்லா கைண்ட் ஆஃப் ஃப்ளேவரையும் வந்து அது பிளெண்ட் பண்ணி கொடுத்துரும். அண்ட் இது கூடவே ஒரு பிஞ்ச் பெப்பர் பவுடர், ஏற்கனவே வந்து நம்ம சில்லி பவுடரும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட காரமும் இருக்கும். அண்ட் சாட் மசாலா வந்து லைட்டாக ஒரு டேங்கி ஃப்ளேவரும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக லைட்டாக மட்டும் பெப்பர் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் சாலட் பவுலில். லுக் அட் தட் வைப்ரண்ட் கலரில். ஆக்சுவலி ஒரு ஃபுட் வந்து நம்ம கண்ணுக்கு பார்க்குறதுக்கு வந்து அப்பிடைசிங்காக இருந்துட்டாவே போதும். ஆட்டோமேட்டிக்காக அது ஃபுட்டு டேஸ்ட்டே இல்லைனாலும் வயிறு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும், அந்த கண்ணு மூலமாக அதை வந்து உள்வாங்கிறதுனால. அண்ட் நான் ஏற்கனவே வந்து என்னோடய ஃபஸ்ட்டு சாலட் சீரீஸ்லேயே நான் சொல்லியிருப்பேன், சாலட்ஸை பொறுத்தவரை அதிகமாக ஹார்ஷாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஜென்டலாக மட்டும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் வந்து ரொம்ப குலையாமல் பிரேக் ஆகாமல் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் அது இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து மிக்ஸ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான். நான் சர்வ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே வந்து நம்ம பைனாப்பிள் ஸ்கூப் பண்ணி எடுத்தோம்ல, அந்த லெஃப்ட் ஓவர் பேஸை வந்து நான் அப்படியே பவுல் மாதிரி நான் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து நான் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் சர்வ் பண்ணுறதுக்கு. நீங்கள் இப்படியே கூட நீங்கள் சர்வ் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா ஆஸ் யூஷுவல் இதை வந்து வேஸ்ட்டுன்னு நம்ம தூக்கி தான் போட போகிறோம். அது எதுக்கு இது மாதிரி நீங்கள் ஒரு பவுலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் கிட்ஸ் இருந்தாலும் சரி, பார்த்த உடனே அட்ராக்ட் ஆகி அவங்களுக்கே சாப்பிடணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும். தோ இட் இஸ் வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸாக இருந்தாலுமே அவங்களுக்கு பிடிக்காததுனாலும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுற விதத்தில் தான் இருக்குது அவங்க அதை லைக் பண்ணி சாப்பிட்றது. தட்ஸ் இட். எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸியாக வந்து ஒரு ரிஃப்ரெஷிங்கான பைனாப்பிள் சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் நார்மலாக சாப்பிட்றத விட இந்த மாதிரி சிப்ஸ் கூட நீங்கள் ஸ்கூப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே வந்து நல்லாயிருக்கும். லைக் ஒரு வெஸ்டர்னைஸ்டு சால்சா ஃபீலிங் வந்து வரும். நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து நாச்சோஸ் சிப்ஸ் வந்து இதுக்கு பயங்கரமாக செட் ஆகும். பட் அப்போது என்கிட்ட நாச்சோஸ் இல்லை, நார்மல் சிப்ஸ் தான் இருந்ததுனால அதை வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த சாலட் ட்ரை பண்ண போகிறீங்கன்னா முன்கூட்டியே வந்து நாச்சோஸ் சிப்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் என்ஜாய் த பர்ஃபெக்ட் பைனாப்பிள் சாலட் பவுல். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சாலட்டை பொறுத்தவரை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரெஸ்ட் பண்ணி வச்சு சாப்பிடாதீங்க. அப்போனா வந்து வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ அதோட வாட்டர் கண்டென்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும், ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். ஸோ நீங்கள் எப்போ சாப்பிட போகிறீங்களோ அதுக்கு முன்னாடி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ரெடி பண்ணி என்ஜாய் பண்ணலாம். ட்ரஸ்ட் மீ, உண்மையாகவே இந்த சாலட் வந்து அவ்வளோ ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். கண்டிப்பாக அடிக்ட் ஆகிடுவீங்க ஒன்ஸ் நீங்கள் டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா. ஸோ கிட்ஸ் அடல்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி, நார்மல் ஃபார்மேட் ஆஃப் வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வந்து சாப்பிட பிடிக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெர்ஷன் ஆஃப் சாலட்ஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்சோ அந்த க்ரன்ச்சி பைட்டான சிப்ஸையும் வந்து இந்த சாலட் கூட மிஸ் பண்ண மறந்துடாதீங்க. வீட்டில் யாராச்சும் சடனாக கெஸ்ட் வந்துட்டாலும் சரி, நீங்கள் இதை இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். யூஸ்வலாக சர்வ் பண்ணுற இண்டியனைஸ்டு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் சர்வ் பண்ணுறப்பெல்லாம் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆல்சோ நீங்கள் டயட்டில் இருந்தாலும் இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் வெயிட் லாஸ் சாலடாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆல்ரெடி என் சேனலில் வந்து பப்பாயா சாலட் 2 விதமாக எப்படி பண்ணலான்றதை நான் ஷேர் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்க, செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னோவேட்டிவான சம்மர் salad series recipe. Come recommend channel, like, share and subscribe, and don't forget to press the bell icon for notification.